சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி இன்ட்ரோ சீன் அது பற்றியான ஒரு தகவல் அதான் நம்ம பேச போறோம். யாரும் பயப்படானா, நான் வந்து பெருசா லீக் எதுவும் பண்ண போறது கிடையாது. ஆனா ஒரு சூப்பரான ஒரு செய்தி உங்களை இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி தான். கடைசி வர பாருங்க. எல்லாருமே சரி, நாளைக்கு FTFS டிக்கெட் கிடைச்சவங்க ஒரு சைடு, டிக்கெட் கிடைக்காதவங்க இல்ல நேரம் இல்லாதவங்க, சில பேரால லீவு போட முடியாது, அவங்க எல்லாம் அடுத்தடுத்த ஷோ புக் பண்ணிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து FTFS வந்து போயிட்டு ஃபேன்ஸோட செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்தடுத்து ஃபேமிலியா சேர்ந்து போற மாதிரி நாங்களும் அப்படியே புக் பண்ணியிருக்கோம். நீங்க எப்படி புக் பண்ணிருக்கீங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. ஆக்சுவலா 2 விஷயங்க. இந்த தலைவருடைய கூலி படத்துடைய இன்ட்ரோ சீன் பற்றி ஒரு விஷயங்கள் சில, அது இன்ட்ரோ சீனே நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நம்ம எப்படிங்க அங்க போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபீல் தான். அதுதான் நம்ம தலைவர் படத்துலயே வந்து ஒர்த்தான சில விஷயங்கள். சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டெலாம் தான். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், நான் கூட ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டேன். அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வந்து அந்த 50 இயர்ஸ் ஆஃப் தலைவருடைய இது இருக்கு பாத்தீங்களா, தலைவர் வந்து சினிமாக்கு வந்து 50 இயர்ஸ், அதை செலிப்ரேட் பண்ற விதமா வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஒரு அனிமேஷன் டைட்டில் கார்டோட சேர்த்து நம்ம அந்த புல்லட்டின் டைட்டில் கார்டும் வர மாதிரி வந்து ஒன்று பண்ணியிருக்காங்களாமா. அது வந்து நம்ம எப்பவுமே எப்படி கொண்டாடுவோம், அதை விட இன்னும் 10 மடங்கு சூப்பரா கொண்டாடுற மாதிரி வந்து ஒரு ஸ்டைலா பண்ணிருக்காங்க. யாரு பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தீவிரமான ரசிகரான வெறியரான அனிருத் அவர்களுடைய ஐடியா தான். அவர் அதுக்கு ஒரு BGM போட்டு பின்னி வச்சிருக்காரு. லோகேஷ் அவர்களுமே வந்து ஜாயின் பண்ணி இந்த அனிமேஷனுக்குலாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணிருக்காங்க. 2 பேருமே வெறித்தனமா கொண்டாடுவோம்னு சொல்றாங்க. 2வது, இந்த படத்துல வந்து தலைவரோட இன்ட்ரோ இருக்கு பாத்தீங்களா, தலைவர் வந்து அந்த ஓப்பனிங் சீன். ஸோ அது நம்ம வந்து லாஸ்டா வந்து நம்ம எந்த படத்துலயுமே சரியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வேட்டையன்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காமிச்சிருப்பாங்க, நல்லா காமிச்சிருப்பாங்க. கம்பேர்ட் டு ஜெயிலர்ல வந்து பெருசா தலைவருக்கு வந்து ஓப்பன் சீன் வந்து பெருசா கொடுக்கல. ஆனா இந்த விஷயத்துல வந்து லோகேஷ் அவர்கள் தப்பு பண்ணல. சூப்பரான ஒரு ஓப்பனிங் சீனோட தான் இந்த படத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாமா. பிரம்மாண்டமா அதை வந்து பண்ணிருக்காங்க. தலைவர் ஓப்பனிங் சீன் தியேட்டரே வந்து அதிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அந்த வைப் ஆகட்டும், சரித்தனமான ஒரு ஓப்பனிங்ல வந்து தலைவர் அப்படியே வந்து ஃபேஸ் வந்து தெரியற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. ரொம்பவே சரி சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்குங்க எதையுமே வெளியே சொல்லிடாதீங்க, ஃபேன்ஸ் அப்படி கொண்டாடணும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் அடக்கி வாசிச்சிருக்கேன். கொண்டாடுவீங்க. நாளைக்கு படத்தை பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்க சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.